இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு டீச்சரும் உங்கள் உரிமையை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் நீங்கள் 5 ஆண்டுகள் வித்தவுட் எனி பிரேக் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற பதிவை பண்ணிட்டு வரேங்க. Recently, a question was raised to me by a teacher working in a private unaided school. She asked me whether the schools are covered under PF Act. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பல முறை போய் மேனேஜ்மெண்ட் கேட்டோங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் கவர் இல்லை, பிஎஃப் கவர்டு இல்லை, நாங்கள்லாம் இந்த வருஷம் நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சார் பொசிஷன் கேட்டாங்க. ரொம்ப கிளியராக சொல்கிறேன். 20 பேர் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப் ஆக்ட் கவர்டு. 10 பேர் ஒரு ஸ்கூலில் இருந்தாங்கன்னா கிராச்சுவிட்டி கொடுத்து ஆகணும். இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நாங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். நீங்கள் சேரிட்டி ட்ரஸ்ட் வச்சுருந்தால் கூட பிஎஃப் கவரேஜ் கிராச்சுவிட்டி கவரேஜ் ரெண்டும் முக்கியம். நாங்கள் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், 15 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பிஎஃப்ஏ கவர் பண்ணல அப்படின்னா இட்ஸ் a very serious offense under the PF Act. The school should retrospectively cover all the teachers under the PF Act. அதில் பெனல்ட்டி உண்டு. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு டீச்சரும் உங்கள் உரிமையை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் நீங்கள் 5 ஆண்டுகள் வித்தவுட் எனி பிரேக் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. ஒருவேளை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஒரே வருஷத்துக்கு உங்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரையில் நீங்கள் கணக்கு டீச்சர், ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படி கொடுத்தாங்கன்னா ஈவன் ஃபார் தி ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் ஈவன் ஃபார் 1 இயர் தேர் எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. என்ன பண்ணுவாங்கன்னா 11 மந்த்ஸ் ஆன உடனே ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூ கீப் ஆல் த ரெக்கார்ட்ஸ். இட்ஸ் an unfair labor practice. இது நியாயம் கிடையாது. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஃப், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. இட் இஸ் a statutory obligation. பிஎஃப் கவர் பண்ணலைன்னா ரிட்ராஸ்பெக்டிவாக கவர் பண்ணணும். உங்களுக்கு உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ தெளிவு ஏதாவது வேணும், குழப்பம் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ. டாக்குமெண்ட்னா அனுப்பாதீங்க. அந்த மெசேஜ் 50 வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும். அந்த மெசேஜை நான் படிச்சுட்டு வில் ட்ரை டு கான்டாக்ட் யூ அண்ட் கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் அதர் டீச்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.